விஞ்ஞான முன்னேற்றத்திற்கான இலங்கை சங்கம் ஏற்பாடு செய்த நிகழ்வு ஒன்று கொழும்பு கோல்பீஸ் ஹோட்டலில் நேற்றைய தினம் இடம்பெற்றது. பிரதமர் ஹலாநிதி ஹரணி அமரசூரிய நிகழ்வின் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். குறித்த நிகழ்வில் பேராசிரியர் உதயநிதி நவகமுவ விஞ்ஞான முன்னேற்றத்திற்கான இலங்கை சங்கத்தின் 2025ஆம் ஆண்டிற்கான தலைவராக நியமிக்கப்பட்டார். இது இலங்கையில் உள்ள மிகப்பெரிய விஞ்ஞான சங்கமாகும். இங்கு உரையாற்றிய பிரதமர் ஹலாநிதி ஹரணி அமரசூரிய இலங்கையின் முன்னணி விஞ்ஞான அமைப்பான சலச 5000த்திற்கும் அதிகமான அங்கத்தவர்களை கொண்ட பல்வேறு வகையிலான மற்றும் ஆற்றல் மிக்க சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு அமைப்பாகும். செல்வாக்கு மிக்க மற்றும் பரந்த அளவிலான இலங்கையின் விஞ்ஞான ரீதியிலான நிலப்பரப்பின் இருப்பிற்கு சலச நிதர்சனமான சான்றாக விளங்குகிறது. விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சிக்கு தொடர் ஊக்குவிப்பினை வழங்கி வருவதுடன் எதிர்காலத்தில் உருவாகும் விஞ்ஞானிகள் உள்நாட்டிலும் உலகளாவிய ரீதியிலும் ஏற்படும் சவால்களை எதிர்கொள்வதற்கு தேவையான கருவிகள் மற்றும் அறிவையும் வழங்கி வருகிறது. இந்த சாதனையை நாம் கொண்டாடும் அதே நேரம் நாம் எமது சவால்களை அடையாளம் கண்டு அபிவிருத்தியில் கவனம் செலுத்த வேண்டும். ஒரு துடிப்பான அறிவுத்திறன் கொண்ட சமூகம், வலுவான ஆய்வு மற்றும் அபிவிருத்தி உட்கட்டமைப்பு உட்பட இளம் ஆய்வாளர்களுக்கான வாய்ப்புகளும் வழிகாட்டுதல்களும் ஒரு நாட்டின் அபிவிருத்திக்கு முக்கியமானதாகும். எவ்வாறாயினும் நாம் எமது சொந்த சூழ்நிலையை எடுத்துக்கொண்டால் தற்போதைய நிலையில் எம்மால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும். எமது ஆராய்ச்சி கலாச்சாரம் உண்மையில் படைப்பாற்றல் மற்றும் கண்டுபிடிப்புகளுக்கு வெகுமதி அளிக்காது எமது ஆய்வாளர்கள் அதீத கருவிகளாக மாறுகிறார்கள். எம்மை சுற்றியுள்ள உலகத்தில் அறிவு மீதான ஈர்ப்பு மற்றும் விருப்பத்தை விடவும் பிரச்சார திட்டங்களிலேயே கூடுதல் கவனம் செலுத்துகிறார்கள். ஒவ்வொரு பிள்ளைகளினதும் கல்வியில் விஞ்ஞானம் முக்கியமான பகுதியாக மாறுகிறது. விஞ்ஞான கல்வி மற்றும் ஆராய்ச்சியானது கோட்பாடு மற்றும் முறையான கடினத்தன்மையை உறுதி செய்வதுடன் அது தாக்கம் மிக்கது என்பதையும் உறுதி செய்ய வேண்டும். இது எமது நாட்டிற்கு இன்றியமையாததாகும். இலங்கையில் விஞ்ஞான ரீதியிலான கல்வி மற்றும் ஆய்வுகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கி அவற்றை முன்னேற்றுவதில் அரசு முக்கிய பங்கு வகிக்கிறது. தற்போது நாம் வகிக்கும் வகிபாகத்தை நினைத்து திருப்தி கொள்ள முடியாது. இலங்கையில் விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்பத்தை முன்னேற்றுவதற்கான விரிவான அணுகுமுறையை எமது அரசாங்கம் வெளிப்படுத்தியுள்ளது. எமது கொள்கை கட்டமைப்பு, குவாண்டா லீஃப் தலைப்பு என்பனவற்றினூடாக முன்னணி விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப முயற்சிகளில் அரசாங்கத்தின் பங்களிப்பை வலியுறுத்துகிறது. விஞ்ஞான கண்டுபிடிப்பு மற்றும் தொழில்நுட்ப ரீதியிலான முன்னேற்றத்தின் கேந்திர நிலையமாக இலங்கை இருப்பதை உறுதிப்படுத்துவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். அத்துடன் எமது அரசாங்கம் விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப கொள்கை கட்டமைப்பை வெளிப்படுத்தியுள்ளது. பொருளாதார மீளெழுச்சி மற்றும் தேசிய அபிவிருத்திக்கு முக்கியமான இயங்கிகளாக இருக்கும் விஞ்ஞானம் மற்றும் ஆராய்ச்சிக்கு முன்னுரிமை வழங்குவதன் ஊடாக எமது அர்ப்பணிப்பு சுட்டிக்காட்டப்படுகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.